வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. நேத்து ஆதவ அர்ஜுனா பேசின விஷயத்துக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, ஏன்னா ரஜினி அவர்கள் ரொம்ப பிடிக்கும், அதனால அவர் மீது விமர்சனம் வைக்கிறது எனக்கு அவ்வளவா இல்லை. ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். அது நீங்க ரஜினி ரசிகரா இருந்தா கொஞ்சம் மன்னிச்சுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது, இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில எல்லா கட்சியுமே தன்னோட கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதான நிதர்சன உண்மை. ஆனா இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் 24 கட்சி வச்சிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் என்னோட சின்னத்திலே நீங்களும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சி, அதுவும் பிரபலமான 2 கட்சி, அந்த 2 கட்சிகிட்ட கேட்டிருக்கேன். அந்த 2 கட்சியும் அப்படியே இப்படி கைய பசஞ்சிட்டு இருக்கு. ஏப்பா நீங்க உங்க கட்சி வளர்ந்தா போதுமா, எங்க கட்சி என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. அதுவும் 2 பேருமே பெரிய தலைகள். யார் எந்த கட்சி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்குன்னு வச்சுங்களேன், அதையும் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதுதாங்க ஹைலைட், டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு நயன்தாரா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல மன்னிச்சுங்க வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்ட்டாருங்க. யாரு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஆனா எதுக்காக அவர் சொன்னாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் டீட்டெயிலா அந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பாக்குற மாதிரியே மத்தவங்களும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷயத்துக்குள்ள போயிடுறேன். ரஜினி அவர்கள் கேள்விக்கு லாஸ்ட்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த தனி சின்னம், அதாவது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எங்க சின்னத்திலே போட்டிடுங்க அப்படின்னு திராவிட முன்னேற்றம் சொல்லிச்சு இல்லையா, அது யாரு 2 தலைவர்கள் என்ன அப்படின்னு சொல்லி. பொதுவா ஒவ்வொரு கட்சியுமே அவங்க கட்சி வளர்த்துக்க ஆசைப்படுவாங்க. ஏங்க நீங்களே உங்க குடும்பம் வளர்றது தாங்க பாப்பீங்க, அடுத்தவங்க குடும்பம் வளர்றதுக்கா பாப்பீங்க. அடுத்தவங்க குடும்பம் வளர்றா அப்படியே 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னான்னு கூட அங்கேயும் தனக்கு வருமானம் எவ்வளவு வரும், தனக்கு பங்கு எவ்வளவு வரும் அப்படின்னு தான் பாக்குற நியாயம். அது மாதிரி தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல அங்கம் வகிக்கிற 2 கட்சி. ஒன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐயா தொல் திருமாவளவன், இன்னொருத்தர் மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ ஐயா. இவங்க 2 பேருமே இன்னைக்கு அதை நான் சொன்ன மாதிரி கையை பசஞ்சிட்டு இருக்காங்க. என்னப்பா நீங்க சீட்டு கொடுத்துட்டீங்க, நான் கேட்டது கிடைக்கல, ரைட்டு நாங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம். அதாவது சாட்டிஸ்ஃபைன்னா என்னது, வெளிய சிரிச்சுக்கிட்டு அகத்துல ஒரு மாதிரியா இருக்குதுங்க, நெருடலாவே இருக்கு. இவ்வளவு இது நேத்து வந்தவங்களுக்கு எல்லாம் கட்சி கொடுத்துச்சு, சீட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் இந்த ராஜ்யசபா சீட்டு, அப்புறம் தொகுதி இல்லை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன். 2 பேர்த்தையும் பேசுறதுக்கு முன்னாடி சிவி சண்முகத்துக்கு பெரிய சல்யூட். அவரு சிவி சண்முகம் அவர்கள் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்தியாவோட சிபிஎம் ரைட்டா. அவரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அந்த சண்முகம் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் தேமுதிகவுக்கு பிக்ஸ் பண்ணுங்க, எத்தனை தொகுதின்னு பிக்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்ட்டு. நீங்க எங்கிட்ட 2 3ன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களுக்கு 10 15 கொடுக்கலாம் பாக்குறீங்களா? எங்களோட சொற்பமான ஓட் பேங்க் வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு வந்தோடனே அவங்களுக்கு கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிக்ஸ் பண்ணுங்க, அப்புறம் என்ன பேசுறா அப்படிங்கிற மாதிரி. என்ன நல்லாதாயா போயிட்டு இருந்துச்சு. அவர் வேற இப்படி அப்படி சொல்லிட்டு போனாரு. இப்ப திடீர்னு பார்த்தா ஏன் இப்படி எல்லாரும் போர்க்கொடி தூக்குறாங்கன்னு தெரியல. அது அவர் அப்படி சொன்னது. இப்ப வருவோம் மேட்டருக்கு. இங்க விசிகா ஐயா தொல் திருமாவளவனும் நம்மளுடைய மதிப்புமிகு வைகோ அவர்கள் இதுவரைக்குமே தனிச்சின்ன, அதாவது அடுத்த கட்சியோட சின்னத்துல நின்னதில்லை. அவரோட பம்பரம் சின்னத்துல தான் இது வரைக்கும் இருந்திருக்காரு. ஆனா இந்த தடவை போட்டியிடுறதா ஒரு பேச்சு அடிபடுது. கலிங்கப்பட்டியா அங்கேயே என்னமோ சொல்றாங்க அவரு நிக்கிறாங்கிறது, அது மாதிரி அங்கெல்லாம் நல்லா பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. ஆனா அங்க இருக்கிற விஷயத்துக்களை நம்ம டீட்டெயிலா எடுத்து பார்க்கும் போது இவங்களுக்கு எங்க சின்னத்திலே உதயசூரியன் சின்னத்திலே நீங்க போட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி, அதாவது கூட்டணி போய் சேர்ந்ததுக்கான நோக்கம் நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கறதான். அதனால உங்க சின்னத்துக்கு இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னமும் இவங்களுக்கு பம்பரம் சின்னமும் கொடுத்துட்டுனா, நீங்க கொண்டு போய் நிக்கிறீங்க, ஒரு தொகுதியில நிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த தொகுதியில கம்பேர் தன் உதயசூரியன், உண்மையிலே சொல்றேன், உதயசூரியன் தான் ஃபெமிலியரான ஒரு லோகோ, ஒரு சின்னம். அந்த சின்னத்தை ஓட் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு அப்படியே கையில் வச்சு அழுதுறதுக்கு ஒரு தோணும். ஆனா இந்த பம்பரமும் சரி, இது பானையும் சரி, அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிரபலம் கம்மி தானே. அதுக்காக ஓட்டை எதுவுமே செதறடிக்க கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு, அவங்களோட கூட்டணியில் இருக்கிற, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தாலும் ஒரே குஷி, யாரு நின்னா என்னப்பா, நமக்கு உதயசூரியன் தானே ஓட்டு போடுறோம். இதே அவங்க வேற சின்னத்துல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, பம்பர சின்னத்துல, நாம இருக்கிறத திமுக கட்சி, நாம பானை சின்னத்துக்கு ஓட்டு போடுறதா, உதயசூரி வரும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஏமாற்றம் அடையாமல் தன்னுடைய உறுப்பினர்களையும் தொண்டர்களையும் ஒரு குஷிப்படுத்துறதுக்காகவே அவங்களோட சின்னத்திலேயே, உதயசூரியன் சின்னத்திலேயே நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஈஸியா ஓட்டு போட்டு அகமகிழ்ந்து அப்படியே இருப்பாங்கன்ட்டு. இது 2ம் தலைமை கட்சிக்கு ஓகே. ஆனா இவங்க காலகாலமா இருக்கிற இவங்க எப்படி கட்சி ஆரம்பிச்சாங்க, எதுக்காக, என்ன நோக்கத்துக்காக, என்ன கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் என்ன, அதை எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜெயிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக விட்டு கொடுத்துட்டு வரும்போது
அவங்களுக்காகனாச்சும் கொடுக்கலாம் இல்லையா? அவங்களோட கேட்ட பம்பரஞ்சனத்திலே அப்பதானே அவங்க வளரும். நாளைக்கு வந்து இவங்க 2 பேருமே இந்த கட்சியில இருக்கிறவங்க நாளைக்கு வேற கட்சிக்கு போகலாம். இன்னைக்கு உதயசூரியன் நின்றுட்டா நாளைக்கு வந்து வேற கட்சிக்கு போகும்போது அவங்களோட பம்பரஞ்சனம் என்ன வருது? இன்னைக்கும் பம்பரத்துல நின்னையும் பானையில நின்றுட்டா அவங்க வின் பண்ணிடலாம். அதாவது வின் பண்ணிடலாமோ பண்ணலையோ மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். நாளைக்கு நின்னாலும் பம்பரம், ஓ பம்பரம்னா இவங்க மதிமுக, பானை என்ன விசிக அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த ஒரு காரணத்தை வந்து அவங்களோட தனி அடையாளமே மறையுது அப்படிங்கறது என்னோட கருத்து. சோ ஒரு பக்கம் வந்து கூட்டணி தலைமையோட வந்து அவங்களோட ஒரு ஒரு லாபத்துக்காக பாக்குறாங்க, அரசியல் லாபத்துக்காகவும் எதிர்கால கட்சியோட வளர்ச்சிக்காகவும் பாக்குறாங்க. இவங்களோட எதிர்கால வளர்ச்சி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? சோ இதை வந்து நாம சொல்லிலாம் வந்து அவருக்கு தெரிய வேண்டியதில்லை, அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவங்கள ஒருமித்த புள்ளியில அப்படியே மையம் கொண்டு இருக்கிறதுனால அவங்க ரைட்டு நீங்க எந்த சின்னத்துல நிக்க சொன்னாலும் நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்த விஷயம் ஒண்ணு பாத்தீங்கன்னா அதுதாங்க நான் சொன்னேன்ல, நயன்தாரா அவ்வளவுதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒருத்தர் நான் சொல்லலீங்க, நான் சொன்னேன், வாய் தவறி வந்துருச்சு, அது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார்னு சொன்னேன் இல்லையா? வேற யாரும் இல்லைங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னாள் அமைச்சர் வந்து CV சண்முகம் அப்படிங்கிறவர் தான். ரைட்டு, எதுக்குப்பா சண்முகம் சொன்னாரு? இன்னைக்கு வந்து நம்மளோட இது பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான நிறைய வந்து சீண்டல்கள், இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரா இவங்க வந்து போராட்டம் பண்றாங்களாம்ப்பா. எதை பத்தி? பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள். இதுக்கு எதிரா இவங்க வந்து யாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போராட்டம் பண்றது. பெண்கள், நோட் பண்ணுங்க, பெண்கள் அப்படின்னு சொல்றேன், பெண்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்துக்கு வந்து மைய கருவா பெண்களுக்கு எதிரான அந்த விஷயங்களை வச்சுட்டு இன்னைக்கு சொல்றாரு சண்முகம் அவர்கள். என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அதாவது ஸ்டாலின் ஐயா சொன்னாராமா, என்ன சொன்னாராம், இப்படி வந்து கனவு காணுங்கள், நீங்கெல்லாம் கனவு காணுங்க, நாங்க நிறைவேற்ற, உங்க கனவு வந்து எங்கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? CV சண்முகம் என்ன சொல்றாருன்னா, கனவு வந்து அப்துல் கலாம் சொன்னாரு வந்து ஒவ்வொரு இளைஞரும் கனவு காண வேண்டும், அப்பதான் வந்து இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னாரு. அவரு சொன்னது வந்து கனவு காணுங்க, வல்லரசு ஆகுறது ஓகே. ஆனா இன்னைக்கு வந்து இவரு என்ன சொல்றாரு? கனவெல்லாம் காணாதீங்க, கனவு எங்கிட்ட வந்து டைரக்டா சொல்லிருங்கப்பா, நீங்க என்ன கனவு காங்குறீங்களோ அதெல்லாம் நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரா ஸ்டாலின் ஐயா? அதுக்கு நான் ஒண்ணு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? சண்முகம் சொல்றாரு, எனக்கு நயன்தாரா கூட தான் வேணும். நயன்தாரா வந்து கட்டி வைப்பாரா? அதாவது இப்ப அவனும் ஒருத்தன் வந்து நயன்தாரா வேணும் கனவு காங்குறான், ஒருத்தன் நயன்தாரா வேணும்ட்டு இப்போ உடனே போயிட்டு ஸ்டாலின் ஐயா கிட்ட வந்து நின்றுக்கிட்டு, ஐயா ஸ்டாலின் ஐயா எனக்கு நயன்தாரா வேணும், கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்காருங்க. அதுதாங்க அவரோட கருத்து இந்த விஷயம். அப்படி சொன்ன உடனே என்னடா அது வீடியோ பார்க்கும் போதே இவர் பேசுறாரே, இவர் ஏதாச்சும் ஒரு குதர்க்கமா பேசுவா அப்படின்னு எனக்கு தெரியும். நல்லா அப்படியே முறுக்கமா பேசுற ஆளுதான். அது வந்து தன்னோட கட்சியில பொதுக்குழு குழு மீட்டிங்கா இருந்தாலும் சரி, இல்ல தனியா இருந்துகிட்டு 2-3 பேர் பேசினாலும் சரி, செம்மையா பேசுற ஆளுதான். நல்லா யாரை பத்தி எதுக்கும் பயப்படாத ஆளுதான். ஆனா யாரையும் பயப்படாத கருத்துக்கள் ரீதியா நீங்க மோதுறது, கருத்துக்கள் ரீதியா எடுத்து பதில் சொல்றது ரைட்டு. ஆனா எங்கேயோ எங்கேயோ தூங்கிட்டு இருக்க, எங்கேயோ நடிச்சுட்டு இருக்கிற, இல்ல அவங்க வீட்டுல அமைதியா இருக்கிற ஒரு பெண்ணை, அதாவது நயன்தாரா அவர்களை நீங்க இருந்துகிட்டு அதுவும் கல்யாணமான பெண்ணை நீங்க வந்து இப்படி சொல்லும் போது அவங்க குடும்பத்தையும் அவங்க சூழலையும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் இது அப்படியே ரிவர்ஸா யோசிச்சா பாக்குற ஆடியன்ஸ் ரிவர்ஸா வேற ஏதாவது உங்களை பார்த்து கேள்வி கேட்டா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? தவறான விஷயம் தானே. நடிகை அப்படின்னு வந்துட்டாலே அவங்க ஒரு தப்பான ஒரு முத்திரை குத்துறது காலங்காலமா வச்சுட்டு இருக்கீங்களா? இது எவ்வளவோ நடிகைகள் வந்து சொல்லிட்டாங்க, நடிகைனா வந்து நாங்க அப்படியா, நாங்களும் இது ஒரு தொழில ப்ரொஃபஷனல் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க பாவம். உடனே தூக்கிட்டு அங்க போயிடுறது. இப்ப சமீப காலமா த்ரிஷா அவர்களை வந்து பிரச்சனையாச்சு, அது கொஞ்சம் ஓஞ்சுது. அதுக்கு அடுத்தது இப்ப நயன்தாரா அவங்க வந்து விஷயத்தை எடுத்து வச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நான் கேக்குறது என்னன்னா, இன்னைக்கு நடக்கிற கூட்டம் என்ன, நீங்க பேசின வார்த்தைகள் என்ன, ரெண்டுமே இதுக்கு ஏதாச்சும் இதுக்கு போராட்டம் நடந்திருக்கலாமே. இந்த போராட்டத்தோட நோக்கமே வந்து ஒரு வார்த்தையில வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு வார்த்தையே அப்படியே பசுமாய் சாம்பலாய் போன மாதிரிதான் எனக்கு தோணுது. இது சொல்லாத வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல உடனடியா அடுத்து ஒரு பிளாஷ் நியூஸ் வருது. ஆமா, இவர் வந்து சண்முகம் சொல்லிட்டாரு, அது தவறுதலாக வந்து உள்நோக்கத்தோட நான் எதுவுமே பேசல, தவறுதலா அந்த ஒரு ஃப்ளோல வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டு முடிச்சிட்டாருங்க. இது ரொம்ப நேரம் வளர்த்திக்கிட்டு இருக்க மாட்டேன். நம்மளுடைய நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து சொன்னாங்க இல்லையா, விஜய் அவர்கள் வந்து த்ரிஷா விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அதை வந்து அப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் போயே இருக்குன்னா, 1 வாரம்லாம் வேண்டாம், தாங்காது, கட்சி வேற, நான் பிரச்சாரம் போகணும், முடிச்சு விட்டுரு கதையா இங்கே
மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி நாம, அதாவது அரசியல்வாதிகள் எல்லாமே ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணும் போது கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் பரவலா இருக்கிற மக்களோட கருத்து. ரைட்டுங்க. இதை ரொம்ப ரொம்ப உளவலன்னு வேண்டாம். அடுத்த விஷயத்துக்கு போயிருவோம். அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கறான்னு சொன்னேன். அது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஆதவ அர்ஜுனா வந்து சொன்னாரு, இப்படி வந்து திமுக மிரட்டி தான் வந்து அரசியலுக்கு வரல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொன்னதுனால எல்லாருமே வந்துட்டாங்க. யார் யாரு திமுக இருக்க அத்தனை பேருமே வந்துட்டாங்க ரஜினிக்கு சப்போர்ட் பண்ண. அவரை நான் சொல்றேன், ரஜினி அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டிருக்கிறவன் நானு. அதனால வந்து அவர்கிட்ட வந்து விமர்சனமோ இல்ல இவர் செஞ்சாரு, ஆதவர்ஜுன சொன்னாரு, நீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்களா, அவர் அறிக்கையும் விட்டுட்டாரு. அந்த அறிக்கை வச்சுதான் சொல்றேன். அறிக்கையை விட்டாரு. அறிக்கையை பத்தி நான் விமர்சனத்துக்குள்ள போல. ஆனா எனக்கு ஒரு நியூட்ரலான ஒரு 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 மனுஷனா இருந்து கேட்கறோம்னு வச்சுங்களேன். நீங்க இன்னைக்கு வந்து ஆதவர்ஜுனா கேட்டது வந்து அவர் வந்து அன்னைக்கு திமுகவில் வந்து இருந்தாரு, அன்னைக்கு திமுக என்ன நடந்துச்சு, அங்க சர்க்கிள்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாம எல்லாம் பேசிருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை. அன்னைக்கு சர்க்கிள்ல அங்க திமுக கூட தான் இருந்தாரு. அங்க என்னென்ன வந்து ரஜினிக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணாங்களா இல்ல பண்ணலையா அப்படிங்கிற உள் கருத்து அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் தைரியமா வந்து வெளியே சொல்றாரு. ஒருவேளை அது உண்மையாக இருந்தாலுமே கூட இவர் வெளியிட்ட அறிக்கை இன்னும் ஒரு முன்னாடி போயிட்டு சாட்டை துறைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, என்னென்ன வார்த்தையை வந்து ரஜினிகாந்த் அவர்களை பேசினாங்க. அன்னைக்கு ஏன் அமைதியா இருந்தீங்க? அதுதான் என்னோட கேள்வியா கேட்டுக்கிட்டு நான் அது ரொம்ப பெருசா இழுக்க விரும்பல. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.